கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அறிய வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிய வேண்டியது பிரியமானவர்களே தேவனுடைய சத்தியம். இரண்டாவதாக, அந்த சத்தியத்தை நாம் எவ்வளவாய் அறிகிறோமோ அவ்வளவாய் அது நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியமாவது என்ன என்று சொல்லி அங்கே பிலாத்து என்கிறதான ஒரு தேசாதிபதி கேட்கிறதை யோவான் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சத்தியமாவது என்ன என்று சொல்லி அவன் கேட்டான். அந்த கேள்விக்கான பதிலை அவன் பெறவில்லை. ஆனாலும் 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். சத்தியம் என்பது என்ன என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இதுதான் சத்தியம் என்று நான் சாட்சி கொடுக்கும்படி நான் இந்த உலகத்திலே பிறந்தேன், இதற்காகவே உலகத்திலே வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். இந்த சத்தியவான் என்பவன் சத்தியத்தை வாஞ்சிக்கிறவன், சத்தியத்தை விசுவாசிக்கிறவன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவன், சத்தியத்தின்படி நடக்கிறவன். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த சத்தியம் என்பது என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு, நானே வழியும் சத்தியமும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இந்த சத்தியம் நமக்கு யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? பிதாவாய தேவனிடத்திலே சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே வேதம், ஆண்டவருடைய உபதேசங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய கட்டளைகள் பிரியமானவர்களே நமக்கு சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கு சத்தியமாயிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் கேட்கும்போது, விசுவாசிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தக்கூடியதாகவும் பரிசுத்தம் ஆக்கக்கூடியதாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியமாக இருக்கிறார். அவர் அந்த சத்தியத்தை குறித்து போதிக்கிறவராய் இருக்கிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய சகல கிருபைக்குள்ளும், அவருடைய மகத்துவங்களுக்குள்ளும், அவருடைய மாட்சிமைகளுக்குள்ளும், அவரை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளும் பிரியமானவர்களே நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நியாயப்பிரமாணம் பிரியமானவர்களே நாம் செய்கிறதெல்லாம் பாவமாய் இருக்கிறது என்றும் நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்கள் அடங்கிய ஆவியின் பிரமாணம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு அடங்கிய ஆவியின் பிரமாணம் என்னை நியாயப்பிரமாணத்தின்
இருந்து அல்லது பாவ பிரமாணத்தில் நின்று அதனுடைய அடிமைத்தனத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியம் எவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது என்றால் பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தினுடைய வல்லமை, இவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் தேவனுக்கு நம்மை அடிமைகளாக்குகிறது என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்கு, அவருடைய நியாயத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு அடிமைகளாய், அவைகளை செய்வதற்கு அந்த நீதிக்கு அடிமைகளாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீதிக்கு அடிமை, தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்று அதே 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். கொலோசியர் பிரியமானவர்களே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உள்ளதான தேவ சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். புதிய மனுஷனை அணிந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவருக்குள் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் இருக்கிற நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று இதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பிரியமானவர்களை 9-10 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி இந்த புதிய மனுஷன், இந்த புதிய சிருஷ்டி நமக்கு கொடுக்கப்படும் போது, ஆவினால் மறுபடியும் பிறக்கும் போது, பரிசுத்த ஆவினால் நடத்தப்படும் போது, பிரியமானவர்களை ஒரு புதிய மனுஷன், அது நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு, கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அது நம்மை பூரண புருஷராக்கும் என்று சொல்லி நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை, பிரியமானவர்களே, உபதேசங்களை, அவருடைய கட்டளைகளை நாம் கேட்க அவரால் போதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். அதைத்தான் இங்கே 24வது வசனத்திலே, எபேசியர் 4:24 பார்க்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிவது என்பது ஒரு புதிய மனுஷனை, அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. எதற்காக நமக்கு சபைகளே பரிசுத்தவான்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? பிரியமானவர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், 4:11 எபேசியரிலே பார்க்கிறோம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷர் ஆகும்படியாக, அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் என்னதென்று, பிரியமானவர்களே, நாம் அவருக்குள் வளரும்படி, அவருக்குள் வேரூன்றும்படி, அவருக்குள் நிலை பெற்றவர்களாய் இருக்கும்படி, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களிலே வாசமாய் இருக்கும்படி, அறிவு கெட்டாத அந்த அன்பை
தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவது என்பது இயேசு கிறிஸ்துவை அறிகிறதாயிருக்கிறது. அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அடங்கியதான அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறதாயிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியையும் அவருடைய அன்பையும் அடையவும் பூரணப்படவும் அவர் தம்முடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, உலகம், மாமிசம், பிசாசு இவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு, பிரியமானவர்களே, பிசாசினுடைய சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு, பொல்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய சுதந்திரராகும்படி அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். God bless you.